பெரும் போருக்கு பிறகு மன்னர் திருதராஷ்டிரர் தனது அரண்மனையில் துக்கத்துடனும் கவலையுடனும் அமர்ந்தார். அவரது மகன் துரியோதனன் தனது உறவினர்களான பாண்டவர்களுக்கு எதிராக அதிகாரம் மற்றும் பழிவாங்கும் விருப்பத்தால் நுகரப்பட்டான். பீஷ்மரின் வீழ்ச்சி பற்றிய செய்தி ராஜ்யம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருதராஷ்டிரர் கவலையுடன் அருகிலிருந்தார். அவர் தனது சிம்மாசன அறையில் அமர்ந்திருந்த போது அவரது ஆலோசகர்கள் மற்றும் வரவுக்களால் சூழப்பட்ட அவரது நம்பகமான ஆலோசகர் சன்சியா அறைக்குள் நுழைந்தார். அவரது கண்கள் அழுததால் சிவந்தன. அவரது இதயம் துக்கத்தால் கனத்தது. திருதராஷ்டிரர் அவரை பார்த்து, சன்சியா, பீஷ்மர் வீழ்ச்சி அடைந்த பிறகு என் மகன்கள் என்ன செய்தார்கள்? இந்த பேரழிவு தரும் செய்திக்கு அவர்கள் எப்படி பதிலளித்தார்கள்? சன்சியா தனது கதையை தொடங்குவதற்கு முன்பு ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தார். கௌரவர்கள் கவலை மற்றும் துக்கத்தால் நிரம்பியிருந்ததையும் அவர்களின் மனங்கள் தோல்வியையும் விரக்தியையும் பற்றிய எண்ணங்களால் மூழ்கியிருந்ததையும் அவர் கூறினார். அவர்கள் தங்கள் மரியாதைக்குரிய தலைவரான பீஷ்மருக்காக அழுதனர். இழப்பை சமாளிக்க முயன்ற சென்சியன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கையில் திருதராஷ்டிரரின் கண்கள் கவலையுடன் விரிந்தன. பீஷ்மரின் வீழ்ச்சிக்கு பிறகு அவரது மகன்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி மேலும் சொல்லுமாறு அவர் சன்சியனிடம் கேட்டார். நட்சத்திரியர்கள் என்ற முறையில் அவர்கள் தங்கள் கடமைகளை பற்றி எவ்வாறு சிந்தித்தனர் என்பதை சன்சியன் விவரித்தார். மேலும் பீஷ்மருக்கு நேரான தண்டுகளுடன் ஒரு படுக்கையை உருவாக்கி அவருக்கு மரியாதை செலுத்த முடிவு செய்தார்கள். அவர்கள் பின்னர் பீஷ்மரிடம் விடை பெற்றனர். மீண்டும் ஒரு முறை போருக்கு செல்வதற்கு முன்பு மரியாதையுடன் அவரை சுற்றி நடந்து சென்றனர். இராணுவத்தின் பிரிவுகள் மோதிக்கொண்டன. மேலும் இரு படைகளும் போர்க்களத்தில் சந்திக்கும் போது எக்காலங்கள் மற்றும் சத்தம் காற்றை நிரப்பிய பீஷ்மரின் வீழ்ச்சிக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பம் மற்றும் அழிவை பற்றி சஞ்சயாவின் வார்த்தைகள் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. தனது மகன்கள் விதியால் எவ்வாறு பாதிக்கப்பட்டனர் என்பதை கேள்விப்பட்ட திருதராஷ்டிரர் அவர்களின் இதயங்கள் துக்கத்துடனும் கோபத்துடனும் கலர்ந்தன. தேவவிரதாவுக்கு சமமான வலிமையான ஆயுதம் ஏந்திய வீரன் கர்ணனை பற்றி சன்சியன் பேசுகையில் திருதராஷ்டிரரின் கண்களில் நம்பிக்கையின் ஒரு ஒளி தோன்றியது. பீஷ்மர் உயிர்கள் இருக்கும் வரை போராட மாட்டேன் என்று கர்ணன் எப்படி சபதம் செய்திருந்தார். ஆனால் அவர் கொல்லப்பட்டால் போரில் சேருவார் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். சென்சியா பலது கதையை தொடர்ந்தார். கௌரவர்கள் கர்ணனுக்காக எப்படி கூச்சலிட்டார்கள் என்பதை பற்றி கூறினார். வந்து அவர்களை அவர்களின் இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்றுமாறு அவரை வலியுறுத்தினார். திருதராஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவரது இதயம் நம்பிக்கை, பயம் மற்றும் பதட்டம் போன்ற உணர்ச்சிகளில் கலவையால் நிரம்பிய சன்சியன் பேசி முடித்ததும் திருதராஷ்டிரர் பாம்பைப் போல பெருமூச்சு விட்டான். அவனுடைய உடல் உணர்ச்சியால் நடுங்கியது. சன்சியனை பார்த்து, என் மகன்கள் அனைவரின் இதயங்களும் கர்ணனை நோக்கி திரும்பி இருப்பது உண்மையா? அவர்கள் அவை தங்கள் இரட்சகராக பார்க்கிறார்களா என்று கேட்டான். சென்சியா பதிலுக்கு தலையசைத்தார். திருதராஷ்டிரரின் போர்க்களத்தின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்தபோது படுகொலையின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. பீஷ்மர் வீழ்ச்சி அடைந்ததிலிருந்து நடந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து சன்சியன் மன்னர் திருதராஷ்டிரரின் பக்கத்திலேயே நின்றான். சன்சியன் பேசிக் கொண்டிருக்கையில் அதிரதலின் மகன் கர்ணன் களத்து ஏறி சென்றான். தன் தேர் சக்கரங்கள் கங்கையின் ஆழமற்ற நீரில் தேய்த்தன. தன்னை சுற்றியுள்ள பேரழிவை பார்த்து அவன் கண்களில் கண்ணீர் வடிந்தது. சக்தி வாய்ந்த கார்பொருளனும் மனிதர்களில் முதன்மையானவருமான பீஷ்மர் எதிரியால் கொல்லப்பட்டார். கர்ணனின் இதயம் தனது வீழ்ந்த தோழனை நினைத்தால் வேதனைப்பட்டர்களத்த இதயத்துடன் கர்ணன் வீரர்களை நோக்கி, பீஷ்மர் எதிரிகளை நசுக்குவர், விரோத வீரர்களை கொல்பவர், பூமியில் ஒரு தெய்வீக உயிரினம் போன்றவர். அவரது நல்லொழுக்கங்கள் சந்திரனின் ஒளியை விட பிரகாசமாக பிரகாசித்தன. ஐயோ, அவர் தனது அமைதியை பெற்றவுடன் மற்ற வீரர்களை ஏற்கனவே கொல்லப்பட்டதாக நான் கருதுகிறேன். கர்ணனின் வார்த்தைகள் வீழ்ந்த போர் வீரருக்கு வருத்தத்துடனும் மரியாதையுடனும் இருந்தால் சென்சியா தொடர்ந்து கதை சொல்லத் தொடங்கிய போது கர்ணன் ததாராஷ்டிரர்களுக்கு ஆறுதல் சொல்லத் தொடங்கினார். அவர்களின் துக்கத்தை தணிக்க முயன்றார். ஆனால் அவரது முயற்சிகள் அவர்களின் அழுகையையும் தீவிரப்படுத்தியதாக தோன்றியது. அவர்களின் புலம்பலின் ஒளி போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது.
அவர்கள் அனுபவித்த பேரழிவுகரமான இழப்பை நினைவூட்டுவதாக இருந்தது. இருப்பினும் போர் தீவிரமடைந்த போது கர்ணனின் நடத்தை மாறியது. அவர் கௌரவ பிரிவினரை அணிதிரட்டி அவர்களின் தைரியத்தையும் உறுதியையும் தூண்டும் வார்த்தைகளால் அவர்களை வலியுறுத்தினார். இந்த நிலையற்ற உலகில் எல்லாம் தற்காலிகமானது என்று அவர் அறிவித்தார். இதை பற்றி நினைத்தால் நான் எல்லாவற்றையும் தற்காலிகமாக கருதுகிறேன். பீஷ்மர் தனக்கு முன்பு செய்ததைப் போலவே குரு விருந்தினரை பாதுகாப்பதாக கர்ணன் தனது கண்ணில் ஒரு கடுமையான பளபளப்புடன் சபதம் செய்த சென்சியை விவரித்தபடி கர்ணனின் வார்த்தைகள் மேலும் உறுதியானதாகவும் மாறின. இவ்வளவு காலமாக குருக்களின் பக்கத்தின் முள்ளாக இருந்த பாண்டுவின் மகன்களான பாண்டவர்களை கொல்லும் தனது நோக்கத்தை பற்றி அவர் பேசினார். ஒன்று, நான் ஒரு நேர்மையான மனிதனுக்கு தகுதியான இந்த நீதியான சாதனையை அடைவேன் என்று அவர் சபதம் செய்தார். அல்லது என் வாழ்க்கையை கைவிட்டு நான் பீஷ்மரை பின்பற்றுவேன். புதிய தீர்மானத்துடன் கர்ணன் தனது தேரோட்டிக்கு தன்னை போருக்கு தயார்படுத்தும்படி கட்டளையிட்டார். தங்கம் மற்றும் நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட தனது கவசத்தை அணிந்து கொண்டு நெருப்பு அல்லது வியம் போல பிரகாசிக்கும் வில்லுகள் மற்றும் அம்புகளால் தன்னை தயார்படுத்தி கொண்டார். யானையின் சுற்றளவு உருவத்தை கொண்ட அவரது தரநிலை அதன் மாலைகள் மற்றும் மங்கலான ஒளியில் பிரகாசிக்கும் தம்பிகளின் வலையமைப்பு கொண்டு வரப்பட்டது. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது கர்ணன் தனது எதிரிகளை எதிர்கொள்ள புறப்பட்டு அவர்களை தோற்கடித்து குருக்களுக்கு பெருமை சேர்ப்பதில் உறுதியாக இருந்தார். கர்ணன் களத்தில் இறங்குவதை சஞ்சயன் பார்த்தார். அவரது இதயம் பீஷ்மரின் வீழ்ச்சிக்கு துக்கம், தனது மக்களை பாதுகாப்பதற்கான உறுதிப்பாடு மற்றும் அவரது எதிரிகளை எதிர்த்து போராடுவதற்கான கடுமையான தீர்மானம் போன்ற உணர்ச்சிகளின் கலவையால் நிரம்பியது. பாரதர்களின் மதிப்பிற்குரிய பேர்னால பீஷ்மரின் வீழ்ந்த வடிவத்தை சஞ்சயா பார்த்து கொண்டிருந்த போது சூரியன் போரினால் பாதிக்கப்பட்ட நிலப்பரப்பில் கீழே விழுந்தது. வயதான போர் வீரன் அம்புருளின் படுக்கையில் மண்டியிட்டிருந்தான். அவரது உடல் சண்டையின் கொடூரத்திற்கு ஒரு சான்றாகும். ஒரு காலத்தில் நீதியின் நெருப்பால் பிரகாசித்த அவரது கண்கள் இப்போது கடுமையான காற்றால் வடிகட்டப்பட்ட பரந்த கடலைப் போல மந்தமாகவும் உயிரற்றதாகவும் தோன்றியது. பீஷ்மரின் துயரமான நிலையை பார்த்த சென்சேன் வெற்றிக்கான அனைத்து நம்பிக்கையும் அவர்களின் அஞ்சல் மற்றும் மன அமைதியுடன் மறைந்துவிட்டதை அறிந்தான். வாழ்க்கையில் ஆழமற்ற கடலில் இழந்தவர்களுக்கு எப்போதும் வழிகாட்டும் ஒளியாக இருந்த வயதான போர் வீரர் இப்போது உதவியற்றவராகவும் அமைதியாகவும் இருக்கிறார். அவரது உடல் அம்புகளின் கேன்வாஸாக இருந்தது. யமுனை நீரோடி போல தொடர்ச்சியானது. ஒவ்வொன்றும் அவரது சகிப்புத்தன்மையற்ற ஆவிக்கு ஒரு சான்றாகும். பீஷ்மரின் மகத்துவத்தை பற்றி பேசும்போது சன்சியாவின் வார்த்தைகள் அமைதியின் மூலம் எதிரொலித்தன. மயனகனைப் போல தோட்டமளித்தவர் தாங்க முடியாத ஆற்றலுடன் இந்திரனால் கீழே வீசப்பட்டார். அந்த போர்வீரர் விட்ராவால் பழங்காலத்தை போர்க்கடித்த பிறகு கற்பனை செய்ய முடியாத இந்திரனை ஒத்திருந்தார். முதியவரின் கண்கள் 1000 கதைகளை வைத்திருப்பது போல் தோன்றியது. ஒவ்வொன்றும் அவரது வளிமண்டல முகத்தில் பொறிக்கப்பட்டிருந்தன. அப்போதுதான் அதிரதரின் மகன் கர்ணன் தனது ரதத்திலிருந்து இறங்கினார். அவரது துக்கமும் தெளிவாக தெரிந்தன. அவர் இணைந்த உள்ளங்கைகளுடன் பீஷ்மரை அணுகினார். அவர் பேசும்போது அவரது குரல் நடுங்கியது. நான் கர்ணன், ஓ பாரதலே, நீ பாக்கியவான். புனிதமான வார்த்தைகளில் என்னுடன் பேசுங்கள். கண்களை திறந்து என்னை பாருங்கள். வயதான போர்வீரனின் பார்வை கர்ணனை சந்தித்தது. அவரது முகத்தில் மின்னும் அங்கீகாரத்தின் ஒரு குறிப்பு. கர்ணனின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. அவரது உணர்ச்சிகள் கசப்பானவை மற்றும் கட்டுப்பாடற்றவை. குருக்களில் முதன்மையானவரே கருவூலத்தை நிரப்பவோ ஆலோசிக்கவோ அல்லது ஆயுதங்களை இயக்கவோ திறமையான வேறு யாரையும் நான் காணவில்லை. பீஷ்மரின் மறைவை பற்றி பேசும்போது அவரது குரல் துக்கத்தால் உடைந்தது. ஐயோ, ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றி எண்ணற்ற வீரர்களை கொன்றவர் இப்போது பித்ருகளின் சாம்ராஜ்யத்துக்கு செல்கிறார். கர்ணனின் வார்த்தைகள் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயங்கரமான படத்தை வரைந்தன. கோபத்தால் தூண்டப்பட்ட பாண்டவர்கள் மான்களை கொல்லும் புலிகளைப் போல குருக்களை கொல்வார்கள். அர்ஜுனன்
தனது காண்டிவாவுடன் ஒரு இடைவிடாத சக்தியாக இருப்பார். அவரை எதிர்த்த அனைவரின் இதயங்களிலும் அச்சத்தை தூண்டும் கர்ணனின் சொந்த வலிமை பாண்டவர்கள் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளின் ஒருங்கிணைந்த வலிமைக்கு பொருந்தாது. அவர் பேசும்போது கர்ணன் பழைய போர்வியரின் மரபிலிருந்து பலம் பெற்று பீமரின் ஆவியை வழிநடத்துவது போல் தோன்றியது. நான் வெறும் ஒரு மனிதனே என்று அவர் கூறினார். ஆனால் என்னால் கூட விஷம் நிறைந்த பாம்பை ஒத்திருக்கும் அந்த துணிச்சலான மற்றும் கடுமையான போர் வீரை வெல்ல முடியும். அவரது வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. தைரியமான ரீதி தலையிடுவது போயதில் சஞ்சயன் துரியோதனின் மகளுக்கு முன்னால் நின்றபோது அவரது கண்கள் இளம் போர்வீரரான கர்ணனை நோக்கி சென்றன. வயதான பெண் பீஷ்மர் முகத்தில் ஒரு அன்பான புன்னகையுடன் அணுகினார். அவரது வார்த்தைகள் ஞானத்தால் நிரம்பியிருந்தன. ஒரு நதியின் மென்மையான ஓட்டம் போல அவரது தொனியில் ஊக்கம் நிறைந்திருந்தது. கர்ணனே, நீ ஆறுகளுக்கு கடல் போன்றவன். ஊட்டச்சத்து மற்றும் வலிமையின் ஆதாரம் அனைத்து ஒளிரும் உடுகளையும் ஒளிர செய்யும் சூரியனைப் போல உங்கள் இருப்பிடம் இருந்த காலத்திற்கு ஒளியை கொண்டு வருகிறது. அலமரம் விதைகளுக்கு உயிரை கொடுப்பது போல உண்மையை பாதுகாக்கும் நீதிமான் நீ. உங்கள் இரக்கம் அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரத்தை கொண்டு வரும் மேகங்களைப் போன்றது என்று அவர் தொடங்கினார். பீஷ்மரின் வார்த்தைகள் கர்ணனின் மகத்துவத்திற்கு ஒரு சான்றாக இருந்தன. மேலும் அவரது இதயம் பெருமையுடன் பெருகியது. நீங்கள் பல மன்னர்களை வென்றுள்ளீர்கள் என்று அவர் தொடர்ந்தார். ஒரு காலத்தில் அவர்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்த நாவரிக் உட்பட நீங்கள் காமோதர்கள், அமஸ்தர்கள், விதேதர்கள் மற்றும் காந்தரவர்களையும் தோற்கடித்துள்ளீர்கள். போரில் உங்கள் வலிமை ஒப்பிட முடியாதது. கர்ணனே, பீஷ்மர் பேசுகையில் அவரது கண்கள் வீரரை போற்றி பிரகாசித்தன. நீங்கள் எங்களுக்கு விஷ்ணுவை போன்றவர், நமது நலனை காக்கும் பாதுகாவலர். திராதர்கள், உப்பல்கள், மேகலர்கள் மற்றும் பல பழங்குடியினரை துரியோதனின் ஆட்சிக்கு அடிபணிய செய்துள்ளீர்கள். இல்ல, நிச்சயமற்ற காலங்களில் உங்கள் துணிச்சல் நம்பிக்கையின் கலந்தரை விளக்கமாக்கும். பீஷ்மரின் வார்த்தைகள் கர்ணனின் மீது ஆழமான மரியாதையுடன் இருந்தன. நீங்கள் ஒரு போர் வீரர் மட்டுமல்ல, எங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஒரு அடைக்கலம் என்று அவர் கூறினார். 1000 கன்றை சார்ந்திருக்கும் தெய்வங்களைப் போலவே உங்கள் குடும்பமும் ஆதரவுக்காகவும் வழிகாட்டலுக்காகவும் உங்களை நம்பியுள்ளது. நீங்கள் எப்போதும் இருந்ததைப் போலவே போரில் நீங்கள் அவர்களின் கிடையமாக இருக்க வேண்டும். ஈஸ்வர் பேசி முடித்ததும் கர்ணனின் முகம் நன்றியுடன் பிரகாசித்தது. அவர் தனது தலையை பழைய பிரேரனுக்கு வணங்கினார். மரியாதையும் பணிவும் ஒரு சைகை, நான் தோல்வி அடைய மாட்டேன் என்று அவர் உறுதியுடன் கூறினார். நான் எங்கள் இராணுவத்தை போருக்கு அழைத்துச் சென்று துரியோதனருக்கு வெற்றியை கொண்டு வருவேன். பீஷ்மரின் ஆசீர்வாதம் இன்னும் அவரது மனதில் எதிரொலிக்கும் நிலையில் கர்ணன் கௌரவர் படையின் பரந்த முகாமின் வழியாகச் சென்றார். போருக்கு அழைத்து செல்ல வந்த சக்தி வாய்ந்த ஆயுதம் ஏந்திய போர் வீரர் மீது மகிழ்ச்சியும் போற்றுதலும் நிறைந்த முகங்களுடன் போர் வீரர்கள் அவருக்கு முன் பிரிந்தனர். கர்ணன் படையின் தலைவனாக தனது பதவியை ஏற்றுக்கொண்ட போது கௌரவர்கள் ஆரவாரம் மற்றும் கதனையின் இரைச்சலில் பிடித்தனர். அவர்களின் வில்லுகள் முறுக்கப்பட்டன. கைக்குழிகள் கொண்டாட்டத்தில் ஒன்றாக அடிக்கப்பட்டன. வீரர்கள் தங்கள் எதிரிகளை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருந்த போது லியோலின் கதனை மற்றும் கவசங்களின் சலசலப்பு சத்தத்தால் காற்றில் நிரம்பியது. கர்ணன் தலைமையில் கௌரவ படை போருக்கு அணிவகுத்து செல்ல தயாராக இருந்தது. சூரியன் போர்க்களத்தில் வீழ்ந்தது. கூடியிருந்த போர் வீரர்கள் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. சஞ்சய் அவர்கள் மத்தியில் நின்றார். அவரது கண்கள் தனது ரதத்தில் ஏறிய சக்தி வாய்ந்த போர் வீரரான கர்ணனை நோக்கி நின்றன. கர்ணனை பார்த்த துரியோதனனின் முக மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. மேலும் அவர் உன்னால் பாதுகாக்கப்பட்ட இந்த புரவலல் இப்போது ஒரு சரியான தலைவரை பெற்றுள்ளது என்று நான் நினைக்கிறேன் என்று கூச்சலிட்டார். அவர் நிறுத்தி கூடியிருந்த படைகளின் மீது தனது பார்வையை துடைத்தார். இப்போது அது சரியாக நமது சக்திக்குள் நிலை நிறுத்தப்பட்டும். கர்ணன் துரியோதனின் வார்த்தைகளை பார்த்து கருணையுடன் புன்னரித்தார். அவளது கண்கள் ராஜாவை பற்றி மரியாதையுடன் பிரகாசித்தன. மனிதர்களில் புலியே, நீயே எங்களுக்கு சொல். ஏனென்றால் நீ அரசர்களில் மிகவும் புத்திசாலி. அதை பார்க்கும் ஒருவரைப் போல என்ன செய்ய வேண்டும் என்பதை
மற்றொருவர் ஒருபோதும் பார்க்க முடியாது. அது யாருடைய அக்கறை என்று அவர் மற்ற வீரர்களை பார்த்தார். அவரது குரல் நம்பிக்கையுடன் விரும்பியது. அந்த மன்னர்கள் அனைவரும் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை கேட்க விரும்புகிறார்கள். நீங்கள் முறையற்ற வார்த்தைகளை உச்சரிக்க மாட்டீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவர் பேசத் தொடங்கியதும் துரியோதனனின் வெளிப்பாடு மங்கலாக மாறியது. அவரது கண்கள் மேகமூட்டமடைந்தன. அவரது குரல் இன்னும் தீவிரமான தொனியில் விழுந்தது. விஸ்வர் எங்கள் தளபதியாக இருந்தார். அவர் இருந்ததைப் போலவே பல ஆண்டுகள் வலிமை கற்றல் மற்றும் எங்கள் வீரர்கள் அனைவராலும் ஆதரிக்கப்பட்டார் என்று அவர் கூறினார். அந்த உயர்ந்த ஆன்மா கொண்டவர், ஓ கல்லனே, பெரும் புகழை அடைந்து 10 நாட்கள் நியாயமான சண்டை மூலம் என் எதிரிகளை அதிக எண்ணிக்கையில் கொன்றார். அவர் சாதனைகளில் மிகவும் கடினமானதை அடைந்தார். துரியோதனனின் கோல் உணர்ச்சியால் உடைந்தது. அவர் தொடர்ந்தார், ஆனால் இப்போது அவர் சொர்க்கத்திற்கு ஏறவிருக்கிறார். ஓ கண்ணனேர், அவருக்கு பிறகு எங்கள் தளபதியிடம் யார் பொருத்தமானவர் என்று நிலைக்கு ஐகனன் துரியோதனின் வார்த்தைகளை கவனமாக கேட்டான். அவரது பூர்வம் சிந்தனையில் மூழ்கியது. அவர் மெதுவாக தலையசைத்தார். அவரது கண்கள் ஒருபோதும் ராஜாவின் முகத்தை விட்டு விலகவில்லை. ஒரு தலைவர் இல்லாமல் ஒரு இராணுவம் சிறிது நேரம் கூட போரில் இருக்க முடியாது என்று அவர் இறுதியாக கூறினார். நீ போரில் முன்னணியில் இருக்கிறாய். நீரில் ஒரு தலைவர் இல்லாத படகு போல உண்மையில் ஒரு தலைவர் இல்லாத படகு அல்லது ஓட்டுநர் இல்லாத கார் எங்கு சென்றாலும் ஒரு தலைவர் இல்லாத ஒரு விருந்தினரின் அவலநிலை இருக்கும். அவர் நிறுத்தினார். கூடியிருந்த படைகளின் மீது அவரது பார்வை மீண்டும் ஒரு முறை துடித்தது. துரியோதனனின் கண்கள் கண்ணனை நோக்கி பூட்டின. அவர் அவசரமாக பேசினார். ஆகையால் நமது இராணுவத்தின் அனைத்து உயர்ந்த மனதுள்ள வீரர்களிடையேயும் சாந்தலுவின் மகளுக்கு பிறகு ஒரு சரியான தலைவரை கண்டுபிடி என்று அவர் கூறினார். போரில் பொருத்தமான தலைவராக நீங்கள் யாரை கருதுகிறீர்களோ அவரையே சந்தேகத்திற்கு இடமின்றி நாம் அனைவரும் ஒன்றாக நமது தலைவராக்குவோம். கண்ணன் பேசத் தொடங்கியதும் அவரது முகம் உறுதியுடன் இருந்தது. இந்த ஆண்களில் முதன்மையானவர்கள் அனைவரும் உயர்ந்த ஆன்மா கொண்ட நபர்கள் என்று அவர் கூறினார். மன்னர் துரியோதனின் பக்கத்தில் சஞ்சயன் நின்று கொண்டிருந்த போது கண்ணன் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் பேசுவதை அவர் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். வார்த்தைகள் தேன் போல சொட்டிக்கொண்டு உறுதியும் நம்பிக்கையும் கொண்ட காற்றை நிரப்பியது. கண்ணன் பேசி முடித்ததும் துரியோதனன் தனது நம்பகமான ஆலோசகர் துரோணரிடம் திரும்பினார். அவர் படைகளுக்கு இடையில் நின்று கொண்டிருந்தார். அவர் பேசத் தொடங்கிய போது துரியோதனின் கண்கள் கடுமையான ஒளியால் பிரகாசித்தன. அவரது குரல் ஒரு பெரிய புயலைப் போல போர்க்களத்தில் குறுக்கே எடுத்துச் சென்றது. ஓ துரோணரே என்று அவர் கூறினார். உன்னதமான மற்றும் நியாயமான அனைத்திற்கும் நீங்கள் உருவகம், உங்கள் பிறப்புரிமை, உங்கள் வம்சாவளி, உங்கள் ஞானம் மற்றும் போரில் உங்கள் வலிமை மற்றவர்களை விட உங்களை உயர்ந்தவர்களாக ஆக்குகிறது. நீங்கள் ஒரு சிறந்த தலைவரில் குணங்களை கொண்டிருக்கிறீர்கள். புத்திசாலித்தனம் கொள்கை மற்றும் சுய கட்டுப்பாடு உங்கள் துறவி சீக்கணங்கள் கடவுள்களிடையே உங்களுக்கு ஒரு இடத்தை பெற்றுள்ளார். எங்கள் மீது உங்கள் நன்றி எல்லையற்றது. துரியோதனன் பேசுகையில் அவரது வார்த்தைகள் கூடியிருந்த மன்னர்கள் மீது ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தியது. ஞானமுள்ள பிராமணர் மீது அச்சம் மரியாதையும் நிறைந்த முகங்களுடன் அவர்கள் சம்மதத்துடன் தலையசைத்தனர். துரியோதனன் தொடர்ந்தான். வாசவா, வானங்களை பாதுகாப்பது போல் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். நமது தலைவனாக நாம் நமது எதிரிகளை தோற்கடித்து வெற்றி பெறுவோம். படைகள் தாரவாரத்தில் வெடித்தன. அவர்களின் குரல்கள் பள்ளத்தாக்குகளில் சிங்கங்களின் கூச்சல் போற எதிரொலித்தன. துரியோதனின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டார். மன்னர்கள் அவரது பெயரை ஒற்றுமையுடன் உச்சரிக்கத் தொடங்கினர். அவர்களின் குரல்கள் கடலின் அலைகளைப் போல உயர்ந்து விழுந்தன. துரோணக் என்று கூக்குரலிட்டனர். பலர் தலைவரை ஆசீர்வதிக்கு கடவுள்களை அழைப்பது போல் மகிழ்ச்சியும் எதிர்பார்க்கும் நிறைந்த படைகள் போருக்கு தங்கள் புதிய தளபதியை பின்தொடர ஆர்வத்துடன் ஒரு பெரிய நதியைப் போல முன்னேறின. கூச்சல் தணிந்ததும் துரோணர் முன்னேறினார். அவரது கண்டு முன்னால் உள்ள பணியை பற்றிய ஆழமான புரிதலுடன் பிரகாசித்தன. அவர் துரியோதனனை ஒரு ஒப்புதலுடன் பார்த்தார். மேலும் ஒரு மென்மையான காற்று போல போர்க்களத்திற்கு குறுக்கே செல்லும் குரலில் பேசத் தொடங்கினார்.
நான் உன்னை வழிநடத்துவேன் என்று அவர் கூறினார். எங்கள் எதிரிகளுக்கு எதிரான போருக்கு என் வழிகாட்டுதலுடன் இந்திரன் கணவர்களை கொன்றதைப் போலவே நாங்கள் வெற்றி பெறுவோம். படைகள் மீண்டும் ஒரு முறை ஆரவாரம் செய்தன. அவர்கள் தங்கள் எதிரிகளை எதிர்கொள்ள தயாரான போது அவர்களின் கோள்கள் பல தாக்குகளில் எதிரொலித்தனதல்லது. புதிய தளபதியை பார்த்த துரியோதனின் கண்கள் வெற்றியால் பிரகாசித்தன. அர்ஜுனனால் தாக்க முடியாது என்று எனக்கு தெரியும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார். நீங்கள் இன்னும் தலைக்கு அருகில் இருப்பதால் நாங்கள் யுதிஷ்டிரனையும் அவரை பின்பற்றுபவர்கள் அனைவரையும் போரில் தோற்கடிப்போம். படைகள் தங்கள் ஒப்புதலை கூச்சலிட்டன. தங்கள் குரல்கள் காற்றை தாங்கிக் கொண்டிருந்தன. அவர்கள் போர்க்களத்திற்கு முன்னேறி சென்றனர். போரினால் பாதிக்கப்பட்ட போர்வீரர்கள் போருக்கு தயாராகி கொண்டிருந்த போது துரோணர் அவர்கள் மத்தியில் உயரமாக நின்றார். அவரது கண்கள் கடுமையான உறுதியுடன் பிரகாசித்தன. அவர் போரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருந்தார். புகழ்பெற்ற போதகரும் போர் வீரருமான துரோணர் பாண்டவர்களை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருந்த போது குருஷேத்திரத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட சமவெளியின் மீது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியது. அவர் மன்னர் திருதராஷ்டிரர் முன் நின்றார். அவரது கண்கள் கடுமையான உறுதியுடன் மின்னின வேதங்களின் அனைத்து கிளைகளையும் நான் அறிவேன் என்று துரோணர் அறிவித்தார். சைவ ஆயுதம் மற்றும் பல வகையான போர்களை நான் நன்கு அறிவேன். நான் பாண்டவர்களுடன் போரிடுவேன். ஆனால் ராஜாவே, பிருஷதனின் மகனை என்னால் தோற்கடிக்க முடியாது என்று நான் உங்களை எச்சரிக்க வேண்டும். துரோணர் தொடர்ந்தபோது திருதராஷ்டிரரின் கண்கள் கவலையில் விரிந்தன. பாண்டவர்களை பொறுத்தவரை அவர்கள் மகிழ்ச்சியான இதயங்களுடன் என்னை எதிர்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நான் இன்னும் அவர்களை எதிர்த்து போராடுவேன். சோமகர்களை நான் தோற்கடிப்பேன். மன்னர் திருதராஷ்டிரரின் ஒப்புதலுடன் துரோணர் கௌரவ இராணுவத்தின் கட்டளையுடன் நியமிக்கப்பட்டார். அவர் போர்க்களத்தில் தனது நிலையை எடுத்தபோது அவரது படைகள் ஆரவாரம் செய்தன. முரசுகள் கடுமையான தாளத்தை அடித்தன. மேலும் சங்குகள் தங்கள் உரத்த வெற்றிகரமான குறிப்புகளை ஒலித்தன. துரோணர் தனது படைகளை போர்க்களத்தில் அணிதிரட்டிய போது வீரர்களின் கால்களுக்கு அடியில் தரை நடுங்கியது. சத்தம் மற்றும் எஃகு மீது எஃகு மோதல் ஆகியவற்றால் காற்று நிரம்பியது. சக்தி வாய்ந்த போர்வீரரான கலன் கௌரவர் படையின் முன்னணியில் நின்றார். அவரது தரநிலை சூரியனைப் போல பிரகாசிக்கும் யானையின் கயிறு உருவத்தை கொண்டிருந்தது. அர்ஜுனனின் தலைமையில் பாண்டவர்கள் தங்கள் படைகளின் தலைவரிசையில் நின்றனர். குரங்கின் கருவியால் அவர்களின் கொடி பொறிக்கப்பட்டுள்ளது. இரு படைகளும் ஒருவருக்கொருவர் எதிர்கொண்டன. போருக்கு ஆர்வமாக இருந்த அவர்களின் போர் வீரர்கள் சண்டை தொடங்கிய போது அவர்களின் காலடியில் பூமி அசைந்தது. மோதலால் எழுந்த தூசியால் வானம் இருண்டது. துரோணர் பாண்டவர்களுக்கு எதிராக அம்பு புயலை கட்டவிழ்த்து விட்டதால் போர் தீவிரமடைந்தது. ஏற்றசேனனின் மகன் தீகஜும்மா தனது சொந்த அம்பு மழையால் துரோணரின் எண்ணெய்களை உடைத்தார். ஆனால் வலிமையான போர் வீரர் தனது படைகளை அணிதிரட்டி மீண்டும் ஒரு முறை முன்னேறினார். சூரியன் அடிவானத்துக்கு கீழே மூழ்கி போர்க்களத்தை இரத்த களறி ஒளியில் வீசும்போது கடவுள்களே பூமிக்கு வந்ததைப் போல தோன்றியது. போரின் திரைச்சம் காதில் கேளாமல் இருந்தது. இரத்தம் மற்றும் வியர்வையின் துலாக்கத்தால் காற்று அடர்த்தியாக இருந்தது. துரோணரின் தேர் பாண்டவர்களின் படைகளை கோதுமை மூலம் ஒரு கத்தியைப் போல வெட்டி அதன் பின்னணியில் அழிவை ஏற்படுத்தியது. சக்தி வாய்ந்த போர்வீரரின் வேகமும் திறமையும் பிரமிக்க வைத்தன. மேலும் அவரது படைகள் பொறுப்பற்ற கைவிடுதலுடன் அவரை பின்தொடர்ந்தன. போர் அதன் உச்சத்தை அடைந்தபோது துரோணரும் கௌரவர்களும் வெற்றி பெறுவதை எதுவும் தடுக்க முடியாது என்று தோன்றியது. ஆனால் அனைத்து வில்லாளிகளிலும் மிக பெரிய வில்லாளியான அர்ஜுனன் பாண்டிய இராணுவத்தின் தலைவரை பார்த்து உறுதியாக நின்றான். கண்கள் தனது எதிரியின் மீது விழிப்புடன் இருந்தன. போர்க்களத்தின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. அதற்கு முன்னால் ஏற்பட்ட குழப்பத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. பாண்டவர்களின் மரியாதைக்குரிய போர்வீரரும் போதகருமான துரோணர் தனது கம்பீரமான ரதத்தில் சவாரி செய்தார். அவரது சிவப்பு குதிரைகள் காற்றைப் போல மிதந்து கொண்டிருந்தன.
அவர் எதிரியின் மீது அம்புகளின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார். பாண்டவர்களின் விருந்தினர் மீது துரோணரின் அம்புகள் மழை பொழிந்து உண்மையான வீரர்களை இடப்புறமும் வலப்புறமும் அடித்து நொறுக்குவதை கதையாசிரியரான செஞ்சையா பிரமிப்புடன் பார்த்தார். இகு மோதல் சத்தம், காயமடைந்தவர்களின் அலறல் சத்தம், போர்க்களத்தில் குழம்புகளின் இடி ஆகியவை நாடு முழுவதும் எதிரொலித்த ஒரு கூச்சல் சத்தத்தை உருவாக்கியது போல் தீவிரமடைந்த போது மன்னர் யுதிஷ்டிரர் தனது படைகளை அணிதிரட்டி துரோணரை கவனமாக சுற்றி வளைக்குமாறு வலியுறுத்தினார். அர்ஜுனனும் திருஷ்டத்யும்னாவும் தங்கள் காலத்தின் மிகச்சிறந்த போர் வீரர்களில் இருவர். மரியாதைக்குரிய போதகருக்கு எதிரான தாக்குதலுக்கு தலைமை தாண்டினர். ஆனால் துரோணர் சாதாரண போர் வீரர் அல்ல, அவர் இயற்கையின் சக்தியாக இருந்தார். போர்க்களத்தில் தனது கோபத்தை ஒரு புயல் போல கட்டவிழ்த்து விட்டார். அவரது குடும்ப சின்னத்தால் அலங்கரிக்கப்பட்ட அவரது போரின் ஆவிகளால் உண்ணப்பட்டதைப் போல தனது சொந்த விருப்பப்படி நகருவது போல் தோன்றியது. துரோணரின் தலைமுடியை காற்று அடித்து எதிரி வீரர்களை எளிதில் வெட்டும்போது அவரது கண்ணுள் நெருப்பால் பிரகாசித்த நபீமனும் அர்ஜுனனும் தலைமையிலான பாண்டவர்கள் இந்த தாக்குதலுக்கு எதிராக வீரத்துடன் போராடினர். ஆனால் துரோணர் வெல்ல முடியாதவராக தோன்றினார். அவரது அம்புகள் அடர்த்தியாகவும் வேகமாகவும் பறந்து மீண்டும் மீண்டும் உண்மையான நேரத்தை தாக்கி எதிரியை பயத்தில் திருப்பி அனுப்பியது போல் அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது துரோணரின் தரம் அவரது குடும்ப சின்னத்துடன் பொறிக்கப்பட்ட ஒரு ஒளிரும் தந்த பதாகை போர்க்களத்தின் குறுக்கே நடனமாடுவது போல் தோன்றியது. அதன் பின்னணியில் அழிவுக்கான பாதையை விட்டு சென்றது. போராளிகளின் காலடியில் பூமி நடுங்குவது போல் தோன்றியது. அவர்கள் வெகு மற்றும் இரத்த வெறியில் மோதிக்கொண்டனர். இறுதியில் திருஷ்டத்யும்னா தான் துரோணரின் எதிரியாக நிரூபித்தார். மின்னல் தண்டை போல அவரது இதயத்தை துளைத்த ஒரு அம்பு மூலம் அவரை கீழே அடித்தார். போதகர் தனது ரதத்திலிருந்து விழுந்தபோது போர்க்களம் குழப்பத்தில் வெடித்தது. இரு தரப்பிலும் உள்ள போர் வீரர்கள் வீழ்ந்த வீரரின் உடலை பிடிக்க விரைந்தனர். துரோணரின் இழப்பை பார்த்து கடவுள்களே அழுவது போல் தோன்றியது. மேலும் அவர்களின் கூட்டு துக்கத்தின் கீழ் பூமி நடுங்கியது. பாண்டவர்கள் வெற்றி பெற்றாலும் சோர்வாக இருந்த போதிலும் போரின் கொள்ளைகளை உரிமை கோரும்போது ஒரு பெரிய கதனையை வெளிப்படுத்தினர். ஆனால் வெற்றியில் கூட ஒரு நிழலைப் போல துக்க உணர்வு அவர்கள் மீது தொண்டிக் கொண்டிருந்தது. போர்க்களத்தில் தூசி தேங்கிய போது சஞ்சயாவின் குரல் அமைதியின் மூலம் கிசுகிசுத்தது. துரோணரின் இறுதி போரின் கதை விவரிக்கிறது. அவரது துணிச்சல், அவரது திறமை மற்றும் ஒரு போர் வீரராக தனது கடமையில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்கு ஒரு சான்று. சூரியன் போர்க்களத்தில் மறைந்து படுகொலையின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை வீசியது. ஹஸ்தினபுர மன்னரும் துரியோதனனின் தந்தையுமான திருதராஷ்டிரர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரது முகம் துக்கத்தால் பொறிக்கப்பட்டது. அவர் தனது தேரோட்டியான சஞ்சயரிடம், திரும்பிச் சொல்லுங்கள், என் மகனில் ஆசிரியரான துரோணர் போரில் எப்படி தனது முடிவை சந்தித்தார்? இது எதிரியின் அம்பு தாக்குதலா அல்லது களச்சிதறலில் கவனக்குறைவான தருணமா? செஞ்சயன் துரோணரின் மறைவை பற்றி சொல்ல தொடங்கினான். அவரை கொன்றது சாதாரண போர் வீரர் அல்ல என்று கூறினான். பீஷதனின் மகன் திருஷ்டத்யும்னா தாக்கும் வாய்ப்புக்காக காத்திருந்தான். துரோணனை தனது படைகளுடன் சூழ்ந்து கொண்டான். சரியான தருணம் வந்ததும் அவர் கடுமையான தாக்குதலை தொடங்கினார். செஞ்சயன் தொடர்ந்த போது திருதராஷ்டிரரின் கண்கள் விரிந்தன. 4 வேதங்களையும் படித்து பிராமணர் மற்றும் சத்திரியர் என்று அனைவராலும் போற்றப்பட்ட அந்த வலிமையான போர் வீரரான துரோணர் தரையில் விழுந்தார். புலியின் தோள்களால் அலங்கரிக்கப்பட்ட அவரது தங்கத்தேர் கைவிடப்பட்டு கிடந்தது. அதன் குதிரைகள் இன்னும் பிணைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது அசையவில்லை. ராஜாவின் குரல் உணர்ச்சியால் நடுங்கியது. இது எப்படி இருக்க முடியும்? என் மகனின் ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் இருந்த துரோணர் போரில் எப்போதும் வெல்ல முடியாதவராக இருந்தார். அவர் எதிரிகளை எரிப்பவராகவும் நீதிமான்களை பாதுகாப்பவராகவும் தீயவர்களை கட்டுப்படுத்துபவராகவும் இருந்தார். போர்க்களத்தில் அவரது இருப்பு என் மகன்களுக்கு நம்பிக்கையின் காங்கரை விளக்கம் போன்றது. செஞ்சயன் அனுதாபத்துடன் தலையசைத்தான். மன்னவே, நீங்கள் துக்கத்தில் மூழ்கிவிட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் உண்மை என்னவென்றால் விதி மறுக்கப்படக்கூடாது. துணிச்சலான வீரர்களும் கூட விதியின் விருப்பங்களுக்கு பலியாகலாம். அன்றைய தினம் போர்க்களத்தில் அவரை பார்த்த எவருக்கும்
துரோணரின் மரணம் ஆச்சரியமாக இல்லை. திருதராஷ்டிரனின் முகம் வேதனையுடன் மாறியது. அவர் கேட்டார், ஆனால் அது எப்படி நடந்தது? துரோணருடன் இணைந்து போரிட்டு அவரை திங்கிலிருந்து பாதுகாத்த போர்வீரர்கள் யார்? இவ்வளவு ஆண்டுகளாக அவரது ரதத்தில் பிணைக்கப்பட்டிருந்த அவரது குதிரைகள் அந்த அற்புதமான உயிரினங்கள் பற்றி கனசெஞ்ச பதிலளிப்பதற்கு முன் தயங்கினார். உண்மை என்னவென்றால், ராஜாவே, மிக பெரிய போர் வீரர்களும் கூட போரில் அலைகளுக்கு இரையாகி விடுவார்கள். கேகயர்கள், சேதிகள், கர்ஜர்கள், மச்சியர்கள் மற்றும் பிற மன்னர்கள் துரோணரை சூழ்ந்தனர். பாம்பின் மீது எறும்புகளைப் போல அவரை கடுமையாக அழுத்தினர். இந்த குழப்பத்தின் மத்தியில் திரிகஜிமா இறுதி அடியை அடித்தார். மன்னர் முணுமுத்த போது, நான் என் புத்திசாலித்தனத்தை இழக்கிறேன். இப்போதைக்கு இந்த சொற்பொழிவை நிறுத்தி விடுவோம். நாங்கள் அமைதியை மீட்டெடுக்கும் போது மீண்டும் உங்களிடம் கேட்பேன் என்று முணுமுணுத்த போது அவரது கண்கள் பிரகாசமாக தோன்றின. பஸ்திலபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் உதயமாகாத போது திருதராஷ்டிரின் இதயம் தாங்க முடியாத துக்கத்தால் துடிக்கத் தொடங்கியது. அவரது மகன் துரியோதனன் எங்கும் காணப்படவில்லை. அவரது படை பாண்டவர்களுக்கு எதிராக தடுமாறிக் கொண்டிருந்தது. ஞானமுள்ள முனிவரான வைசம்பாயனர் எச்சரிக்கையுடன் அவரை அணுகினார். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. ராஜாவின் துக்கம் அவரை விழுங்கிவிட்டது. மேலும் அவர் தரையில் விழுந்தார். அவரது உதவியாளர்கள் அவரை உயிர்ப்பிக்க விரைந்தனர். அவர்கள் அவரை நறுமண தண்ணீரால் தெளித்து மென்மையாக தூக்கிய போது அரச பெண்கள் அவரை சூழ்ந்தனர். அவர்களின் குரல்கள் கண்ணீரால் மூச்சு திணறின. அவர்கள் அவரது கைகளை தேய்த்து அவருக்கு உட்கார உதவினர். ஆனால் திருதராஷ்டிரர் அசையாமல் இருந்தார். அவரது வேட்டியில் தொலைந்து போனார். அவரது உடலின் மீது ஒரு நடுக்கம் கடந்து சென்றபோதுதான் அவர் மெதுவாக சுய நினைவை பெற்றார். ராஜாவின் கண்கள் திறந்தன. அவர் கோபம் மற்றும் விரக்தியின் கலவையுடன் வைசம்பாயனனை பார்த்தார். சொல்லுங்கள் என்று அவர் கேட்டார். எனது வீரர்களில் பாண்டவர்களை எதிர்த்தவர் யார்? உன்னியின் வலிமையான மகனான அஜாசத்ருவுக்கு எதிராக யாகின்றார்கள். அவர் ஒரு யானை போல போர் செய்யும்போது கோயில்களை வாடகைக்கு எடுத்தார். அவரது குரல் கோபத்தால் அதிர்ந்தது. வைசம்பாயனர் போரின் கதையை நினைவு கூர்ந்தார். திருதராஷ்டிரர் கவனமாக கேட்டார். அர்ஜுனனில் அசைக்க முடியாத அம்புகள் தனது எதிரிகளின் இதயங்களை எளிதில் துளைத்தன. பீம்சேனாவின் இடைவிடாத கோபம் தனது வழியில் நின்ற அனைவரையும் நசுக்கியது. நகுலனின் விரைவான மற்றும் அமைதியான அணுகுமுறை அவர் சந்தித்தவர்களின் இதயங்களில் பயத்தை ஏற்படுத்தியது பற்றி கேள்விப்பட்டார். வைசம்பாயனனின் வார்த்தைகளை கேட்கும்போது ராஜாவின் முகம் வேதனையுடன் மாறியது. அவர் ஒவ்வொரு போர் வீரரை பற்றியும் ஒவ்வொன்றாக கேட்டார். சக்தி வாய்ந்த வில்லனான சத்யகி, அடக்கமும் சகிப்புத்தன்மையும் கொண்ட இளவரசனான சகதேவா, சவிரா, ராஜாவின் படையை எளிதில் நசுக்கிய மனிதர்களிடையே உள்ள காளையான யூதானாக அதை வெளிவரும்போது திருதராஷ்டிரரின் விரக்தி ஆழமடைந்தது. தனது படை பாண்டவர்களுக்கு இணையாக இல்லை என்பதையும் கடவுள்களும் கூட அவர்களுக்கு எதிராக சக்தியற்றவர்களாக இருப்பார்கள் என்பதையும் அவர் உணர்ந்தார். எனது போர் வீரர்கள் வெறும் மனிதர்கள் மட்டுமே என்று அவர் வைசம்பாயனரிடம் கிசுகிசுத்தார். தெய்வீக கருவியைப் போல காண்டிவாவை பயன்படுத்தும் ஆஜலனைப் போன்றவர்களை அவர்கள் எவ்வாறு தோற்கடிப்பார்கள் என்று நம்புகிறார்கள். தனது சொந்த வீழ்ச்சியின் கதையை கேட்கும்போது ராஜாவின் கண்கள் மங்கி போயின. அவரும் அவரது மகன்களும் தங்கள் புரிதலுக்கு அப்பாற்பட்ட சக்திகளால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விளையாட்டில் வெறும் சிப்பாய்களாகவே பார்த்தனர். இருப்பினும் தோல்வியில் கூட திருதராஷ்டிரர் தனது போர் வீரர்கள் மரியாதையுடன் போராடினர். அவர்களின் துணிச்சல் மிக பெரிய முரண்பாடுகளுக்கு எதிராக அசைக்க முடியாதது என்ற அறிவில் ஆறுதல் கண்டார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ராஜ்யத்தை ஒரு பொன்னான பிரகாசத்தில் செலுத்திய போது திருதராஷ்டிரரின் எண்ணங்கள் அவரது மகன் துரியோதனனிடம் திரும்பின. போர் எழுந்துவிட்டது என்பதை அவர் அறிந்திருந்தார். பஸ்திலபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்கையில் பார்வையற்ற மன்னன் திருதராஷ்டிரன் தனது அறையில் அமர்ந்திருந்தபோது தனது உதவியாளர்களால் சூழப்பட்டார். கோவிந்தன் என்றும் அழைக்கப்படும்
வாசுதேவ கிறிஸ்தரின் தெய்வீக சாதனைகளை விவரிக்க தனது தேரோட்டியாளரும் ஆலோசகருமான சஞ்சயனை அவர் அழைத்தார். சொல்லுங்கள், ஓ சன்சேயா என்றார். திருதராஷ்டிரர் கிறிஸ்தரின் துணிச்சல் மற்றும் வீரத்தின் கதைகள், யமுனை நதிக்கரையில் காடுகளில் வாழ்ந்த சக்தி வாய்ந்த தனவா பயகீவனை அவர் கொன்ற காலத்தை பற்றி நான் கேட்க விரும்புகிறேன். கிறிஸ்தர் அப்போது ஒரு சிறுவனாக இருந்தார். ஆனால் அவர் இந்த வலிமையான எதிரியை கொல்வதன் மூலம் தனது வலிமையை வெளிப்படுத்தினார். சன்சேயா இந்த கதையை விவரிக்கத் தொடங்கினார். உங்களுக்கு தெரிந்தபடி ராஜாவே கிறிஸ்தரை ஒரு மாடு மேய்ப்பரான நந்தாவால் வளர்க்கப்பட்டார். அங்குதான் அவர் தனது குறிப்பிடத்தக்க வலிமையை காட்டினார். அவர் கயாகீவலை தனது வெறும் கைகளால் கொன்றார். இளம் வயதிலேயே தன்னை ஒரு சக்தியாக நிரூபித்தார். சன்சேயன் தொடர்ந்து சொன்னபோது திருதராஷ்டிரரின் ஆர்வம் அதிகரித்தது. ராஜாவே, கிறிஸ்தரின் சூழ்ச்சிகள் அதோடு நின்று விடவில்லை. பிரலம்பன், நாரகன், தம்பா, பிதன் உள்ளிட்ட வலிமையான அசுரர்களையும் அவர் கொன்றார். அவர்கள் அனைவரும் நம்ப முடியாத வலிமைக்கு பெயர் பெற்றவர்கள். பின்னர் நிச்சயமாக தரசந்தனால் பாதுகாக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மன்னரான கஞ்சன் இருந்தார். கிருஷ்ணர் போரில் அவரை எதிர்த்து போராடினார். அவரது சொந்த வலிமையின் உதவியுடன் மட்டுமே வெற்றி பெற்ற சஞ்சயன் பேசுகையில் திருதராஷ்டிரர்களின் மனது கிறிஸ்தரின் நம்ப முடியாத சாதனைகளை நேரில் கண்ட காலத்துக்கு திரும்பிச் சென்றது. சூர்சேனா மன்னன் சுனாமன் மற்றும் அவரது முழு படையையும் கிருஷ்ணர் தனியாளாக தோற்கடித்ததை அவர் நினைவு கூர்ந்தார். அதன் பிறகு கிருஷ்ணர் காந்தாரம் மன்னரின் மகளை மணமகளாக தேர்ந்தெடுத்து அனைத்து மன்னர்களையும் தோற்கடித்த ஒரு காலம் வந்தது. கோபமடைந்த அந்த மன்னர்கள் சவுக்கால் அடித்து நொறுக்கப்பட்ட குதிரைகளைப் போல அவரது திருமண வாகனத்துடன் இணைக்கப்பட்டனர் என்று சஞ்சயா கூறினார். திருதராஷ்டிரர் பிரமிப்புடன் தாயை அசைத்தார். கிருஷ்ணர் எப்படி ஒரு முழு அச்சுவினி படைகளின் எஜமானரான சந்தாவை மற்றொருவரின் கருவியின் மூலம் கொல்லச் செய்தார் என்பதை நினைவு கூர்ந்தார். மேலும் சேதியரின் வீரமான மன்னரை அவர் ஏதோ ஒரு விலங்கு போல அர்த்தியாவை பற்றி சர்ச்சைக்குள்ளான சந்தர்ப்பத்தில் கொன்றார். சஞ்சயா தனது கதையை தொடர்ந்தபோது திருதராஷ்டிரரின் எண்ணங்கள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான வரவிருக்கும் போரை நோக்கி திரும்பின. கிருஷ்ணரே அவர்களின் வெற்றிக்கு திறவுகோல் என்றும் அவர் பாண்டவர்களுடன் இணைந்தால் அவர்களை தடுக்க முடியாது என்றும் அவருக்கு தெரியும் போல் எப்படி நடந்தது என்பதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று திருதராஷ்டிரர் கூறினார். குருக்களில் போர் வீரரும் போதகருமான துரோணர் எப்படி பாண்டவர்களிடம் வீழ்ந்தார் என்ற கதை விவரிக்கும் வகையில் மன்னர் திருதராஷ்டிரர் முன் சஞ்சயன் நின்று கொண்டிருந்தபோது போர்க்களத்தில் சூரியன் உதித்தது. அவர் பேச தொடங்கிய போது ராஜாவின் இதயத்திற்குள் ஒரு கலவையான உணர்ச்சிகள் சுழன்று கொண்டிருந்தன. அவரது கண்கள் சஞ்சயனின் மீது கவனமாக நிலைநிறுத்தப்பட்டன. திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனன் ஒரு முறை துரோணரிடமிருந்து படைகளின் கட்டளையை நடி பதிலுக்கு துரியோதனன் அவருக்கு ஒரு வரம் கொடுத்தான். ஆனால் ஒருவர் எதிர்பார்த்தபடி யுதிஷ்டிரனின் மரணத்தை கேட்பதற்கு பதிலாக தனது சகோதரனை உயிருடன் தன்னிடம் கொண்டு வர வேண்டும் என்று துரியோதனன் கேட்டுக்கொண்டார். மீண்டும் ஒரு முறை பகடை மூலம் தோற்கடிக்கப்பட்டார். சஞ்சயனின் வார்த்தைகள் காட்சியை தெளிவாக சித்தரித்தன. குந்தியின் மகன் யுதிஷ்டிரன் புகழ் பெற்றவன். நீ விரும்பியதை மட்டுமே கைப்பற்றினாய். சந்தேகத்திற்கு இடமின்றி ஓர் துரியோதனே கொள்கை அறியாதவன் நாணியும் நீதியுமான துரியோதனின் நோக்கங்களை பார்த்திருந்தான். யுதிஷ்டிரன் ஒரு நியாயமான அரசன் என்றும் அனைவராலும் நேசிக்கப்பட்டவன் என்றும் அவரது மரணம் கௌரவர்களுக்கு எந்த வெற்றியையும் தாது என்றும் அவருக்கு தெரியும். மாறாக அது அதிக துன்பங்களுக்கும் அத்தக்களறிக்கும் மட்டுமே வழிவகுக்கும். துரியோதனின் இந்த வளைந்த நோக்கத்தை துரியோதனன் எவ்வாறு பிரதிபலித்தான் என்பதை சஞ்சயன் விவரித்தார். தனது செயல்களின் விளைவுகளை எடை போட்டார். இறுதியாக ஒரு கணம் சிந்தித்த பிறகு துரியோதனின் வேண்டுகோளுக்கு துரோணர் இணங்கினார். ஆனால் ஒரு நிபந்தனையுடன் அர்ஜுனனை போர்க்களத்திலிருந்து அகற்ற வேண்டும்
ஏனெனில் பாத்தர் எஞ்சியிருந்தால் கடவுள்களும் அசுரர்களும் கூட அவரை போரில் எதிர்கொள்ள துணிய மாட்டார்கள். துரோணரின் வாக்குறுதியை அவர் விவரித்தபோது சஞ்சயரின் வார்த்தைகள் மரியாதையுடன் வடிந்தன. வீர அர்ஜுனன் போரில் யுதிஷ்டிரரை பாதுகாக்கவில்லை என்றால் மூத்த பாண்டவர் ஏற்கனவே உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டதாக நீங்கள் நினைக்கலாம். சஞ்சயர் தனது கதையை தொடர்ந்தபோது பாண்டவர்கள் மீது துரோணர் காட்டும் பாகுபாட்டை துரியோதனன் அறிந்திருந்தான் என்பது தெளிவாகிவிட்டது. அவர் தனது படைகளுக்கு இதை வெளிப்படுத்தினார். துருளன் யுதிஷ்டரனை உயிருடன் பிடிப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார் என்ற உண்மையை வெளிப்படுத்தினார். ராஜாவின் கண்கள் அவர் கேட்பதை கேட்டு சிந்தனையில் தொலைந்து தனது சொந்த செயல்களின் விளைவுகளை எடை போடுவது போல் தோன்றியது. சென்செயா தனது கணக்கை முடிக்கும்போது காற்று பதட்டத்தால் அடர்த்தியாக இருந்தது. திருதராஷ்டிரர் போரின் பயனற்ற தன்மையையும் தனது சொந்த ஆசைகளின் தன்மையையும் சிந்திக்க விட்டுவிட்டார். அந்த தருணத்தில் கௌரவர்களின் தலைவிதி அவதான முறையில் சமநிலையில் தொங்குவது போல் தோன்றியது. அவர்களின் சொந்த தப்ரிஸின் எடையின் கீழ் ஒரு நூல் நொறுங்குவது போல் இருந்தது. போர்க்களத்தில் கூடியிருந்த பரந்த இராணுவத்தின் மீது சூரியன் தாக்கியது. மகா அர்ஜுனனின் போர் வீரரும் ஆசிரியருமான துரோணன் மன்னர் பாண்டவர்களின் நீதிமானான மன்னன் யுதிஷ்டிரனை கைப்பற்றுவதாக சபதம் செய்ததால் காற்று பதற்றத்துடன் மின்னலாக இருந்தது. வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாட்டின் மன்னர்கள் இந்த முயற்சிக்கு தங்கள் ஆதரவை உறுதியளித்தனர். துரோணரின் சபதம் பற்றிய செய்தி பாண்டவர்களின் முகாம் முழுவதும் பரறியதும் வீரர்களிடமிருந்து ஒரு பெரிய கதலை எழுந்தது. சங்க ஒலித்தது, சிடி முழக்கம், கைத்தாளங்கள், மோதல் ஆகியவை பூமியின் அடித்தளத்தை ஒழுக்கியது. இருப்பினும் தனது உளவாளிகள் ஏற்கனவே துரோணரின் நோக்கங்களை அவருக்கு தெரிவித்து விட்டார்கள் என்பதை அறிந்த யுதிஷ்டிரர் அமைதியாகவும் திரண்டவராகவும் இருந்த அவரது சகோதரர்களையும் தனது பக்கத்தின் வென்ற மற்ற மன்னர்களையும் வரவழைத்து யுதிஷ்டிரன் அர்ஜுனனிடம், மனிதர்களிடையே உள்ள புலியே, துரோணரின் சபதத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுப்போம் என்று கூறினார். அவர் அர்ஜுனனை ஆழ்ந்த நம்பிக்கையுடன் பார்த்தார். தன்னுடன் போராடுமாறு கேட்டுக்கொண்டார். இதனால் துரியோதனன் தனது சகோதரரை கைப்பற்றுவதில் வெற்றி பெற மாட்டான். இருப்பினும் அர்ஜுனன் தனது மரியாதைக்குரிய ஆசிரியருக்கு எதிராக போரில் ஈடுபட மறுத்துவிட்டான். என் போதகரின் படுகொலையை என்னால் ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது என்பதால் நான் உன்னை விட்டுக் கொடுக்க ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது. ராஜாவே, நான் என் போதகருக்கு எதிராக போராடுவதை விட போரில் என் உயிரை விட்டுக் கொடுக்க விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் உறுதியுடனும் பக்தியுடனும் இருந்தன. ஏனெனில் அவர் யுதிஷ்டிரருக்கு தனது அசைக்க முடியாத விசுவாசத்தை உறுதியளித்தார். பாண்டவர் இராணுவம் போருக்கு தயாரி கொண்டிருந்த போது சங்கீதனர், மொசுகள், கைத்தாளங்கள் மற்றும் சிறிய மொசுகளின் சத்தம் மீண்டும் காற்றை நிரப்பிக் கொண்டிருந்தது. உயர்ந்த மனதுள்ள போர் வீரர்கள் பயங்கரமான கதனைகளை வெளிப்படுத்தினர். அவர்களின் விஸ்துவிங்குகள் வானங்கள் முழுவதும் எதிரொலித்தன. துரோணர் தலைமையிலான குருக்கள் தயக்கத்துடன் பதிலளித்தனர். ஒரு வலிமையான போர் வரிசையில் தங்களை வரிசைப்படுத்தினர். இரு படைகளும் மோதிக்கொண்டபோது காற்றில் இரத்தம் மற்றும் வேர்வையின் வாசனை நிரம்பி வழிந்தது. அம்புகள் காற்றில் மிதந்தன. அவற்றின் கொடிய முளைகள் சூரிய ஒளியில் பிரகாசிக்கின்றன. துரோணர் எரியும் சூரியனைப் போல தனது படையின் முன்புறத்தில் சவாரி செய்தார். தனது காரடியில் பாண்டவர்களின் அணிகளை நசுக்கினார். அவரது கூர்மையான தண்டுகள் எல்லா திசைகளிலும் பாய்ந்து பாண்டவர்களின் இதயங்களில் அச்சத்தை தூண்டின. வீரமிக்க போர் வீரர்களாக இருந்த போதிலும் சிறுசேயர்களால் துரோணரின் படையின் வலிமையை தாங்க முடியவில்லை. துரியோதனின் படையின் வலிமையான போர் வீரர்களும் துரோணர் மற்றும் அர்ஜுனனின் ஒருங்கிணைந்த படைகளுக்கு இணையாக இருக்கவில்லை. தங்கள் மரியாதைக்குரிய குரு மற்றும் அவரது மகனால் பாதுகாக்கப்பட்ட இரு படைகளும் இரவில் அமைதியாக நிற்கும் இரண்டு மலரும் காடுகளைப் போல காலப்போக்கில் உறைந்து விட்டதாக தோன்றிய துரோணரின் தேர் அதன் வழியாக சென்றது. புகழ்பெற்ற போர்வீரரான துரோணர் தனது தன் ரதத்தில் புறப்பட்ட போது சூரியன் போர்க்களத்தில் மோதியது.
அவரது வில் கைவினைத்திறனின் அதிசயம் ஒவ்வொரு துடிப்புடனும் பாடுவது போல் தோன்றியது. அதன் ஒளி இடி சத்தம் போல காற்றில் எதிரொலிக்கிறது. பாண்டவர்களின் புரவலன் அவரை கண்டு நடுங்கினார். அவரது தாக்குதலின் கோபத்துக்கு முன் அவர்களின் பிரிவுகள் சிதையதோன எதிரி அணிகள் வழியாக செல்லும்போது அவரது அம்புகள் வேகமாகவும் உண்மையாகவும் பறந்து சென்றன. கார்போல் வீரர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் யானை போல் வீரர்களை ஒரே மாதிரியாக அடித்தன. அவரது அதன் தன் தளத்துடன் ஒரு இருண்ட மேகத்தின் மத்தியில் மின்னல் போல் பிரகாசித்தது. அதை பார்த்த அனைவரின் இதயங்களிலும் அச்சத்தை தூண்டியது. அவரது கோபத்தின் தாக்கத்தின் கீழ் பூமியை நடுங்குவது போல் தோன்றியது போர் தீவிரமடைந்தது. அதன் மையத்தில் துரோணர் இருந்தார். எல்லா பக்கங்களிலிருந்தும் பாண்டவ போர் வீரர்கள் யுதிஷ்டிரனின் தலைமையில் அவரை நோக்கி விரைந்தனர். ஆனால் அவர் உறுதியாக நின்றார். அம்புக்கு நேர் அம்பை அவர்களில் வீசும்போது அவரது வில் பாடினார். எஃகு மீது மோதல் காற்றில் எதிரொலித்தது. காயமடைந்த மற்றும் இறக்குமர்களின் அலறல்கள் வானத்தை நிரப்பிலபர். அதன் உச்சத்தை எட்டியதும் மற்ற போர் வீரர்கள் சண்டையில் தங்கள் திருப்பத்தை எடுத்துக்கொண்டனர். சூழ்ச்சியில் தேர்ச்சி பெற்ற சகுலி சகதேவருடன் மோதினார். அதே நேரத்தில் சுவாலாவின் மகன் பீம்சேனாவை எதிர்கொண்டார். பிந்தைய இருவரும் நடந்து போராடினர். அவர்கள் 2 மலை சிகரங்களைப் போல விளையாடி கொண்டிருந்த போது ஒன்றாக நொறுங்கினர். அருகிலேயே துரோணர் எதிரிகளின் மீது தொடர்ந்து அழிவை ஏற்படுத்தினார். அவரது அம்புகள் வேகமாகவும் உண்மையாகவும் பரந்தர பிரச்சோதிஷா நாட்டை சேர்ந்த சக்தி வாய்ந்த போரீரான பாகரத்தா மன்னர் துருபதனுடன் ஒரே போரில் சண்டையிட்டார். அவரின் போர் பார்ப்பதற்கு ஒரு காட்சியாக இருந்தது. பீம்சேனா விவன்சதியுடன் மோதினார். ஆனால் பிந்தையவர் ஒரு வலிமையான எதிரியாக நிரூபித்தார். பீம்சேனாவின் குதிரைகளையும் தரத்தையும் வெட்டி கீழே உதித்து அவரை கால்நடையாக எதிர்கொண்டார். சண்டை தீவிரமடைந்த போது மற்ற போர் வீரர்கள் சண்டையில் தங்கள் திருப்பத்தை எடுத்துக்கொண்டனர். திறமையான வில்வித்தை வீரரான சக்சேகி கிருதவர் மனைமார்பில் ஒரு அம்பு மூலம் துளைத்தார். அதே நேரத்தில் திருத்தகேது கிருபாவுடன் மோதினார். இது அவர்களின் போர் வீரத்தின் வெளிப்பாடாகும். விராடன் தனது மச்சிய வீரர்களின் உதவியுடன் விட்ராணனின் மகனை எதிர்த்து போராடினார். மன்னர் துருபதன் பகதத்தை எதிர்த்து போராடினார். இந்த போர் எஃகு மற்றும் இரத்த கொந்தளிப்பாக இருந்தது. எல்லா பக்கங்களிலும் போர் வீரர்கள் மோதிக்கொண்டனர். துரோணர் அதன் மையத்தில் நின்றார். எதிரிகளின் மீது அம்புக்கு நேர் அம்பை வீசும்போது அவரது வில் பாடினார். அவரது கோபத்தின் தாக்கத்தின் கீழ் பூமியை நடுங்குவது போல் தோன்றியது. மேலும் காயமடைந்தவர்கள் மற்றும் இறப்பவர்களின் கூக்குரல்களால் வானம் எதிரொலித்தது போல் தீவிரமடைந்த போது துரோணரின் வலிமைக்கு எதிராக எந்த போர் வீரனும் நிற்க முடியாது என்று தோன்றியது. அவரது அம்புகள் விரைவாகவும் உண்மையாகவும் பறந்தன. அவரை எதிர்க்க துணிந்த அனைவரையும் தாக்கின. இந்த போர் அவரது பிடிவாதமான வலிமைக்கும் பாண்டவர்களின் படைக்கலனுக்கும் ஒரு சான்றாகும். குருக்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான கடுமையான போருக்கு மத்தியில் கஸ்தினாபுரத்தின் மன்னர் திருதராஷ்டிரர் தனது தேரோட்ட வீரரான சஞ்சயனிடம் முன்பு நடந்த ஒரு உற்சாரமான சண்டையை விவரிக்குமாறு கேட்டுக்கொண்டார். போர் வெளிப்படுவதை காணக்கூடியவர்கள் மீது திருதராஷ்டிரருக்கு இருந்த பொறாமை வெளிப்படையாக இருந்தது. ஏனெனில் அவர் அதை கடவுள்களுக்கும் அசுரர்களுக்கும் தகுதியான காட்சி என்று விவரித்தார். சுபதாவின் மகன் பீமனுக்கு எதிரான ஆதயானி சால்யா கதையை சன்சயா நினைவு கூர்ந்தார். அவரது ஒட்டுதரின் மரணத்தால் கோபமடைந்த சால்யா பீமனை எதிர்கொள்ள தனது ரதத்திலிருந்து குதித்து கீழே இறந்தார். 2 போர் வீரர்களும் தங்கள் பிரம்மாண்டமான இரும்பு கருவிகளை பிடித்து கொண்டு ஒருவருக்கொருவர் வட்டமிடத் தொடங்கினர். அவர்களின் அசைவுகள் வேகமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தன. போர் தொடங்கிய போது போர்க்களத்தில் பலவிதமான ஒலிகள் ஒலித்தன. எக்காலங்கள் ஒலித்தன, சங்குகள் ஒலித்தன, சிடி முழக்கம், லியோனின் கதனைகள் காற்றில் எதிரொலித்தன. 2 போராளிகளாகிய சால்யா மற்றும் பீமா சூரிய ஒளியில் ஒளிரும் 2 வெட்டன்களைப் போல இருந்தனர். தீப்பொறிகளை அனுப்பும் ஒரு சக்தியுடன் மோதிக்கொண்டபோது அவர்களின் கருவூலங்கள் ஒளிரும் சண்டைகள் தொடர்ந்தன. ஒவ்வொரு தாக்குதலும் காது,
கேளாத தாக்கத்துடன் தரையேங்கியது. இரு வீரர்களும் பின்வாங்கினர். ஆனால் இருவராலும் மேலிடத்தை பெற முடியவில்லை. அவர்களின் வலிமையும் கொடூரமும் போரின் கோபத்துடன் மட்டுமே பொருந்தியது. இறுதியாக லித்தியம் போர் தோன்றிய பிறகு வீமனின் நசுக்கிய அடியின் கீழ் சால்யாவின் கழுதை சிதறியது. சால்யா களத்தில் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அவரது கார்போர் வீரர் கிருதவமன் அவருக்கு உதவ விரைந்தார். அவரை தனது ரதத்தை ஏற்றி சண்டையிலிருந்து அழைத்துச் சென்றார். இதற்கிடையில் பீமன் எழுந்து நின்ற அவரது பிரம்மாண்டமான சட்டகம் போர்க்களத்தில் ஒரு கொலோஸ் போல உயரமாக இருந்தது. அவரது கழுதை இன்னும் அவரது கையில் இருந்தது. சால்யன் பின்வாங்குவதைக் கண்ட திருதராஷ்டிரரின் படை நடுங்கியது. அவரது மகன்களும் அவர்களின் யானைகளும் காலாட்படை வீரர்களும் குதிரைப்படை வீரர்களும் பயத்தில் நடுங்கி வாள்களை திருப்பி குழப்பத்துடன் தப்பி ஓடினர். மறுபுறம் பாண்டவர்கள் சண்டையிலிருந்து வெற்றி பெற்றனர். அவர்களின் வீரமும் வலிமையும் போர்க்களத்தில் எரியும் வெறுப்பைப் போல பரவியது. தூசி படர்ந்தபோது பாண்டவர்கள் தங்கள் வெற்றியை வெற்றிகரமான கதனைகளுடனும் காற்றை நிரப்பும் சங்கீத நிகரன் கைத்தாளங்கள் மற்றும் பிற கருவிகளின் ஒளியுடனும் கொண்டாடினர். அந்த நேரத்தில் அவர்கள் பிரகாசமாக நின்றனர். வானத்திலுள்ள எந்த நட்சத்திரத்தையும் விட அவர்களின் மகிமை பிரகாசிக்கிறது. போர் தீவிரமடைந்து அதன் கோபம் தடையின்றி நீடித்தது. பாண்டவர்களின் தாக்குதலுக்கு எதிராக கௌரவர்களின் படையை கர்ணாசனின் வீரமான மகன் விருஷாசேனா தனியாளாக பாதுகாத்ததை சஞ்சயா பமையுடன் பார்த்தார். மாயத்தோட்ட வீரத்தை வெளிப்படுத்தி ஆயிரக்கணக்கான அம்புகளை வீசினார். அவை ஆண்கள், குதிரைகள், ரதங்கள் மற்றும் யானைகளை துளைத்தன. கோடை காலத்தில் சூரியனின் பிரகாசத்திற்கு போட்டியாக இருக்கும் நகுலனின் மகன் சாத்தானிகாவின் தலைமையில் பாண்டவர்கள் விருஷாசேனரை சுற்றி வளைத்தனர். ஆனால் இளம் போர் வீரர் அவர்களை எளிதில் வேட்டிவிட்டார். திரௌபதியின் மகன்கள் தங்கள் சகோதரரை காப்பாற்றுவதில் உறுதியாக இருந்தனர். சண்டையில் சேர்ந்தனர். விரைவில் அவர்களில் அம்பு மழை கர்ணனின் மகனை கண்ணுக்கு தெரியாதபடி செய்தது. இருப்பினும் துரோணரின் மகன் அஸ்வத்தாமா விரைவாக அவருக்கு உதவினார். பாண்டவர்களின் வலிமையான கார்போர் வீரர்களை பல்வேறு அம்புகளால் மூடினார். இரு படைகளுக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்தது. இரு தரப்பினரும் அடிபணியவில்லை. வீரமான கௌரவர்களும் பாண்டவர்களும் போராடினர். அவர்களின் ஆத்திரமும் பகைமையும் கடந்த கால குற்றங்களால் தூண்டப்பட்டது. அவர்களின் உடல்கள் கருட மற்றும் நாகர்கள் வானத்தில் சண்டையிடுவதைப் போல ஆற்றலை வெளிப்படுத்துவதாக தோன்றியது. பீமன், கணன், கிருபாதுரோலர், அஸ்வத்தாமா, பிரிஷதனின் மகன் சச்சடி மற்றும் மச்சியர்களில் ஆட்சியாளர் மோதலில் ஈடுபட்டவர்களில் அடங்குவர். அவர்களின் இருப்பு யுகத்தின் முடிவில் உதயமாகும் அனைத்தையும் அழிக்கும். சூரியனைப் போல வயலை ஒளிர செய்தது. சண்டை தீவிரமடைந்த போது கௌரவர்களின் படையணி தடுமாறத் தொடங்கியது. கோபத்தால் அவரது கண்கள் எரிந்து பாண்டவர்களின் அணிகளில் துளைத்த துரோணர் அவரை எழுப்பி அழிவுக்கான பாதையை விட்டு சென்றார். அவர் யுதிஷ்டிரரின் சக்கரங்களின் பாதுகாவலரான குமாரனை கொன்று யுதிஷ்டிரருக்கு எதிராக தொடர்ந்து முன்னேறினார். இருப்பினும் பாண்டிய இராணுவம் சரணடைய மறுத்தது. அவர்கள் எல்லா பக்கங்களிலும் துரோணரை சுற்றி வளைத்து அவரது முன்னேற்றத்தை தடுக்க முயன்றபோது எண்ணற்ற அம்புகளை சிதறடித்தனர். பஞ்சாலர்களின் இளவரசரான வியாகவத்தர் 50 கூர்மையான அம்புகளால் துரோணரை துளைத்தார். சிங்காசேனா விரைவாக பின்தொடர்ந்தார். கோபத்தில் தனது கண்களை விரித்த துரோணர் சிங்காசேனா மற்றும் வியகதத்தாவின் திறன்களின் காதலிகளால் அலங்கரிக்கப்பட்ட தலைகளை வெட்டினார். அவர் பாண்டவர்களின் மற்ற சக்தி வாய்ந்த கார்போர் வீரர்களை அம்பு மழையால் துன்புறுத்தினார். யுதிஷ்டிரரின் ரதத்தின் முன் தன்னை அழிக்கும் மரணத்தைப் போல நின்றார். துரோணர் வெற்றி பெற்றபோது யுதிஷ்டிரரின் படையின் போர் வீரர்கள் விரக்தியுடன் அரசன் கொல்லப்பட்டு விட்டான் என்று கூக்குரலிட்டனர். ஆனால் அவர்களின் கூக்குரல்கள் குறுகிய காலமே நீடித்தன. ஏனென்றால் குந்தியின் மகனான அர்ஜுனன் திடீரென்று காட்சியில் தோன்றி தனது ரதத்தின் சத்தத்தால் காற்றை நிரப்பி ரத்தம் நிறைந்த ஒரு நதியை உருவாக்கி துணிச்சலான வீரர்களை பிரிந்த சாம்ராஜ்யத்திற்கு எடுத்து சென்றான். ஒரு நாள் போர்க்களத்தில்
சூரியன் அஸ்தமித்து பாண்டவர்கள் மற்றும் பவவர்களின் படைகளின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. அன்றைய சண்டையில் சோர்வடைந்த இரு தரப்பினரின் படைகளும் தங்கள் கூடாரங்களுக்கு பின்வாங்கின. ஆனால் அமைதியின் மத்தியில் மரியாதைக்குரிய ஆசிரியரும் லவரவர்களின் படைகளின் தளபதியுமான துரோணர் மீது ஒரு அசௌகரிய உணர்வு குடியேறியது. தனது கண்கள் கவலையால் நிரம்பியிருந்த தனது மருமகன் துரியோதனனிடம் துரோணன் சென்றான். நான் முன்பே சொன்னேன் என்று வருத்தத்துடன் குரல் கனத்தது. அர்ஜுனன் யுதிஷ்டிரனின் பக்கத்திலேயே இருக்கும்போது போரில் வெல்ல முடியாது. எங்களால் முடிந்த முயற்சிகள் இருந்த போதிலும் அவரை தோற்கடிக்க முடியவில்லை. அர்ஜுனனை மட்டுமே ராஜாவின் பக்கத்திலிருந்து விலக்கிக் கொள்ள முடிந்தால் நான் யுதிஷ்டிரனை கைப்பற்றி அவரை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவேன். துரியோதனன் கவனமாக கேட்டான். அவரது மனம் சாத்தியக்கூறுகளுடன் பந்தயத்தில் ஈடுபட்டது. துரோணர் சரியானவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். அர்ஜுனன் போர்க்களத்தில் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு படை. எனவே அவர் போராட ஆர்வமாக இருந்த வீரர்களின் சக்தி வாய்ந்த குளமான திரிகர்த்தாக்களை நோக்கி திரும்பினார். திரிகர்த்தாக்களின் தலைவரான சத்யவரதா தனது 4 சகோதரர்களுடன் முன்னேறினார். அர்ஜுனனால் நாங்கள் பல முறை அவமானப்பட்டோம் என்று அவர் உறுதியுடன் கூறினார். நாங்கள் அவரை களத்திலிருந்து வெளியே அழைத்து செல்வோம். என்ன விலை கொடுத்தாலும் அவரை கொல்வோம். எனவே திரிகர்த்தாக்கள் துரியோதனிடம் ஒரு சபதம் செய்தனர். அவர்கள் அர்ஜுனனை தோற்கடிப்பார்கள் அல்லது முயற்சித்து இறந்து விடுவார்கள். அவர்கள் இந்த உன்னதமான காரணத்திற்காக தங்கள் உறுதிப்பாட்டை குறிக்கும் வகையில் போர்க்களத்தில் தீ வைத்தனர். மேலும் அவர்கள் தீப்பிழம்புகளுக்கு முன் நின்றபோது கடவுள்களை அடைத்தனர். அவர்கள் அர்ஜுனனை கொல்ல தவறினால் ஒருபோதும் சபதம் எடுக்காதவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட மரணத்துக்கு பிந்தைய பகுதிகள் தங்களுடையவை என்று சத்தியம் செய்தனர். இதற்கிடையில் அர்ஜுனனை வரவழைத்த யுதிஷ்டிரர் துரோணரின் திட்டத்தை அவரிடம் கூறினார். என் மகனே, நீ என்னை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அவரது கண்கள் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தன. எனவே அர்ஜுனன் தனது ராஜாவை பாதுகாக்கவும் தனது சொந்த சபதத்தை நிலைநிறுத்தவும் திரிகர்த்தாக்களை எதிர்கொள்ள தயாரானார். போர்க்களத்தில் இரு படைகளும் மோதிக்கொண்ட போது திரஸ் மற்றும் சங்கிலிகளின் சத்தம் காற்றில் எதிரொலித்தது. மழைக்கால மழையால் வீங்கிய கங்கை மற்றும் சலையு ஆறுகள் போரின் குழப்பத்தில் உயிருடன் வருவதாக தோன்றியது. அர்ஜுனன் பசியுள்ள சிங்கத்தைப் போல தனது இரையை வேட்டையாடி திரிகர்த்தாக்கள் மீது தனது கோபத்தை கட்டவிழ்த்துவிட தயாராக இருந்தான். ஒரு பெரிய மோதலுக்கு மேடை அமைக்கப்பட்டது. இது ராஜ்யத்தில் அடித்தளத்தை அசைத்து அதன் ஆட்சியாளர்களின் தலைவிதியை தீர்மானிக்கும். போர்க்களத்தின் பரந்த பரப்பில் சூரிய தாக்கியது. சாம்சப்பதர்கள் வீரர்களின் ஒரு வலிமையான படைதன்கள் பலத்தை சேகரித்தது. மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் தங்கள் முகங்களில் பொறிக்கப்பட்டனர். அவர்கள் அதை நிலவு வடிவத்தில் ஒரு வரிசையை உருவாக்கினர். அவர்களின் ரதங்கள் திறந்த சமவெளியில் எது பாலான் போலர நின்றனதலைக்கு கவசம் அணிந்த புகழ்பெற்ற போர் வீரரான அர்ஜுனன் அவர்களை நோக்கி சென்றபோது சம்சப்பகர்களின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. அவர்கள் இடி முழக்கங்களை வெளிப்படுத்தினர். அவை வானத்திலும் 4 கார்டினல் திசைகளிலும் எதிரொலித்தன. அவர்களின் குரல்கள் வெற்றிகரமான சிங்கங்களின் கோர்ஸை போல இருந்தன. அவர்கள் தங்கள் எதிரிகளை எதிர்கொள்ள தயாரான போது போர் கூக்குரலால் காற்று எதிரொலித்தது. சென்சேன் கதை சொல்பவர் அர்ஜுனன் சம்சப்பகர்களின் அணிகளை நெருங்குவதை மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்தார். ஒரு புன்னகையுடன் கிருஷ்ணரிடம் திரும்பி, இதோ உன் தாய்க்காக தேவகி வைத்திருக்கிறாயே. போரில் அளவிற்கும் அந்த திரிகர்த்தா சகோதரர்கள் அவர்கள் அழ வேண்டிய நேரத்தில் மகிழ்ச்சியால் ஏம்பி வருகிறார்கள் என்று கூறினார். அர்ஜுனனின் சங்கமம் தேவதத்தன் அதை மிகுந்த பலத்துடன் ஊதும்போது தங்கத்தைப் போல பிரகாசித்தது. சங்கத்தின் தீப்பொறி காது கேளாமல் இருந்தது. சம்சத்தகர்களின் தேர் புரவலன் பயத்தில் உறைந்து போனது. அவர்களின் விலங்குகள் பயத்தால் முடைந்தன.
அவர்கள் ஒரு கூட்டாக கூக்குரலிட்டனர். தங்கள் கண்கள் பயங்கரமாக திறந்திருந்தன. ஏதோ காணப்படாத சக்தியால் பீதியடைந்ததைப் போல திரிகர்த்தாக்கள் தங்கள் அமைதியை மீட்டெடுத்து அதுமனை நோக்கி அம்புகளை வீசினர். ஆனால்